1970ல அப்போலோ 13 செட் பண்ண ரெக்கார்டை இன்னைக்கு ஆர்டெமிஸ் 2 பிரேக் பண்ணிருக்கு. அப்போலோ 13 சுமார் 4 லட்சம் கிலோமீட்டர்கள் டிராவல் பண்ணது தான் மனிதர்கள் இதுவரைக்கும் பூமியில இருந்து தூரமா டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ். ஆர்டெமிஸ் 2 இன்னைக்கு அந்த தூரத்துல இருந்து 6700 கிலோமீட்டர்கள் எக்ஸ்ட்ராவா டிராவல் பண்ணி புது ரெக்கார்டை செட் பண்ணிருக்கு. இந்த தருணத்துல கமாண்டர் ரீட் வைஸ்மேன் ஒரு பவர்ஃபுல்லான மெசேஜ் சொல்லியிருக்காரு. முன்னோர்களோட உழைப்பால இன்னைக்கு நம்ம நிலவோட தொலைதூர எல்லையை தொட்டிருக்கோம். இன்னும் ஆழமா பயணிக்கவும் போறோம். ஆனா அடுத்த தலைமுறைக்கு இது ஒரு சவால். இந்த சாதனையை நீங்க ரொம்ப சீக்கிரமாவே முறியடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த 4 ஆஸ்ட்ரோநாட்ஸும் இன்னைக்கு நிலவை எவ்வளவு பக்கத்துல பார்த்திருப்பாங்கன்னு தெரியுமா? நம்ம கையில ஒரு பாஸ்கெட் பாலை பிடிச்சு கை கேட்டும் தூரத்துல வச்சு பார்த்தா எவ்வளவு பெருசா இருக்குமோ அந்த அளவுக்கு தெளிவா நிலா இவங்க கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. நம்ம 4 விண்வெளி வீரர்களும் மாறி மாறி அவங்க கண்ணாலையும் ஹைடெக் கேமராக்கள் மூலமாவும் நிலவை உற்று கவனிச்சாங்க. இந்த விஷுவல் அப்சர்வேஷன்ஸ் மூலமா அவங்க பாக்குற ஒவ்வொரு டீடைலையும் பூமியில இருக்க ஜியாலஜிஸ்ட் மற்றும் சயின்டிஸ்டுக்கு விவரிச்சாங்க. கேமராக்கள் எவ்வளவுதான் அட்வான்ஸ்டா இருந்தாலும் ஒரு மனுஷனோட கண்ணால பாக்குற அந்த கலர் நுவான்சஸ், நிறங்களோட நுணுக்கங்களை துல்லியமா பிடிக்க முடியாது. நிலவுல இருக்கிற அந்த பிரவுன் மற்றும் ப்ளூ ஷேட்ஸை இவங்க விவரிச்ச விதம், அங்க இருக்கிற தாதுக்கள் மினரல்ஸ் எவ்வளவு பழசு, அது என்ன மாதிரியான பாறைன்னு புரிஞ்சுக்க சயின்டிஸ்ட்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றாங்க. விண்வெளியில இருந்து நிலவை வெறும் கண்ணாலேயே பார்த்து அங்க இருக்கிற 2 புதியதா கண்டுபிடிக்கப்பட்ட பள்ளங்களுக்கு பெயர் வைக்க பரிந்துரை செஞ்சாங்க. முதல் பள்ளத்துக்கு இன்டெகிரிட்டி அப்படின்னு அவங்க விண்கலத்தோட நினைவா பெயரிட்டிருக்காங்க. இரண்டாவது பள்ளத்துக்கு கேரல் அப்படின்னு கமாண்டர் ரீட் வைஸ்மேனோட மறைந்த மனைவியோட நினைவா பெயர் வச்சிருக்காங்க. இதெல்லாம் சீக்கிரமே இன்டர்நேஷனல் அஸ்ட்ரானமிக்கல் யூனியன் மூலமா அதிகாரப்பூர்வமா ஆக்கப்படும். நிலவுக்கு பின்னாடி போகும்போது பூமி மெதுவா மறையிற அந்த எர்த் செட் காட்சியை அவங்க பார்த்தாங்க. அப்போ 40 நிமிஷம் கிட்ட இவங்க கம்யூனிகேஷன் பிளாக் அவுட் பீரியட்ல இருந்தாங்க. லாஸ் ஆஃப் சிக்னல்னு சொல்லலாம். நம்ம போன வீடியோல இது சுமார் 30 நிமிஷம் இருக்கும்னு சொல்லியிருந்தோம். பட் ஆக்சுவலா 40 மினிட்ஸ் ஆச்சு. இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, இவங்க ஒரு சோலார் எக்லிப்ஸையும் பார்த்திருக்காங்க. நிலவுக்கு பின்னாடி சூரியன் மறையும் போது சூரியனோட வெளிப்பகுதி சோலார் கரோனா எப்படி இருக்குன்னு ஆய்வு செஞ்சிருக்காங்க. ஸ்பேஸ் கிராஃப்ட்ல இருந்தே நிலவுல பண்ண வேண்டிய ஆராய்ச்சிகளை முடிச்சுட்டு அவங்க பூமியை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க எடுத்த HD பிக்சர்ஸ்லாம் ரிலீஸ் ஆக போகுது. அந்த அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க.